வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி நடிச்சிருக்க படம் தான் பிரதர். இந்த படம் கடந்த அக்டோபர் 31 வியாழக்கிழமை தீபாவளி முன்னிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரதர் இந்த படத்துல ஜெயம் ரவி, பிரியங்கா அருள்மோகன் சொல்லி நிறைய நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எஸ்எம்எஸ் படத்தை டைரக்ஷன் பண்ண ராஜேஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படம் தியேட்டர்ஸ்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு அடங்காம இருக்கிற ஒரு மகன். ஸோ அவர் வந்து நினைக்கிறத பேசுறாரு, தோன்றத செய்றாரு. இது வந்து நல்ல விஷயங்கள தான் அவரு சொல்றாரு, செய்றாரு. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிறாரு. ஆனா, அவரு என்னதான் நல்லது சொன்னாலுமே, அது வந்து மத்தவங்களுக்கு வந்து மத்தவங்க மனச புண்படுத்துது. அது வந்து தவறான முறையில அது கன்வே பண்ணப்படுது. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஏற்படுது. ஒரு கட்டத்தில அவரு அப்பாவுக்கு இவருடைய செயல்களாலே வந்து உடம்பு சரியில்லாத ஆயிடுது. இதனால அவனுக்கு இருக்கிற ஒரு அக்கா வந்து ஊட்டியில இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து தன்னுடைய தம்பிய வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு கூட்டு போவாங்க. அங்க போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த படத்துடைய மொத்த கதை. ஜெயம் ரவி அவர்கள் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப்பா நெறைய சீனு ரொம்ப கலரா எடுத்ததால அவருடைய மூஞ்சில வந்து கொஞ்சம் முதிர்ச்சி தெரியுது. மத்தபடி அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப சைலன்ட்டா இருந்தது. இந்த படமே வந்து ஒரு மாதிரி ஹீரோவுடைய அற தான். ஆனா அது வந்து மத்த இடங்கள்ல தெரிஞ்சாலுமே அவருடைய நடிப்புல வந்து ஒரு சைலண்ட் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இதற்கு தான் இந்த படத்துல பூமிகா சாவ்லா எல்லாருக்கும் தெரியும். ரோஜா கூட்டம் அந்த படத்துல வந்து ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயுடைய பத்திரி படத்துல நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்பெல்லாம் வேற லெவலான அழகு. அதுக்கப்புறம் சில்லுன்னு ஒரு காதல்னு சூர்யா கூட மிக ஃபேமஸா பேசப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து மேரேஜ்லாம் பண்ணிட்டு திரும்பவும் நிறைய சுத்தி இருக்கிற மொழிகள்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போதான் தமிழ் சினிமால நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபேஸா இருக்குது. ரொம்ப வயசான ஒரு ஃபேஸா இருக்குது. இப்போ நடிச்சவங்களா அதாவது ஒரு 20 வருஷம் ஹீரோயின் இப்படி இருப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல. இவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களே நல்லா இருக்கிற மாரி இருக்கிறாங்க. இவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப ம் செட் ஆகல. அதுவும் அக்கா கேரக்டரு இவங்க நடிப்பே அந்த மூஞ்சில தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஒரு இவங்க ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மூஞ்சி அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது தோணுச்சே தவிர, இவங்களுடைய நடிப்புல வந்து அந்த எந்த ஒரு முதிர்ச்சியும் தெரியல. மூஞ்சில தான் அந்த ஒரு முதிர்ச்சி தெரியுது அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன். அவங்களுடைய ஆக்டிங்லாம் வந்து பெருசா வந்து நம்மளுக்கு பிடிக்காம போச்சு. அதுக்கப்புறம் நக்கி நடராஜ் அவரு வந்து நடிச்சிருக்கிறாரு. அவருடைய கேரக்டர் வந்து நெறைய படங்கள்ல இதே மாரி வந்து கேரக்டர் நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ அதனால அவருடைய நடிப்பு வந்து நார்மலா அவரு என்ன நடிப்பாரோ அத வந்து குடுத்திருந்தாரு. ஆனா இவருக்கு அப்பாவா அஜித் குமார்ன்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அ அவரு வந்து ரஜினி முருகன்ல சிவகார்த்திகேயனுடைய மாமனாரா நடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய கேரக்டர் தான் அதுல வந்து சூப்பரா இருந்தது. அவர் வந்து ஏற்கனவே வலிமைன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து அஜித்துடைய அண்ணனா நடிச்சிருப்பாரு ஒரு குடிகாரனா. இந்த கேரக்டர் ஏன்டா இவரு எடுத்தாருன்னு தோணும். ஆனா இதுல வந்து மிகச்சிறந்த ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு இருந்தது. அவர் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் பழைய நடிகை சீதா அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டர்லாம் வந்து பெருசாவும் இல்ல. அவங்க அந்த அளவுக்கு நடிக்கவும் இல்ல. அவங்களுக்கு என்ன குடுத்தாங்களோ அத வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் வந்து குடுக்கல அப்படின்னு சொல்லுவேன். இதற்கு அடுத்து தான் நம்மளுக்கு தெரியணுங்க பார்த்தீங்கன்னா, பிரியங்கா அருள்மோகன். அவங்கள போட்டுட்டு இவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த கேரக்டரும் குடுக்கல. ஒரு லவ் மாரியும் தெரியல. ஏதோ ஒரு தூரத்தில பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குற மாரியான ஒரு கேரக்டர். ஸோ அதுதான் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராவ் ரமேஷ் இவர் தான் வந்து இந்த படத்துல ஜெயம் ரவிக்கு அடுத்ததா நம்மளுக்கு தெரியிறாரு. அவருடைய கேரக்டர் வந்து ரொம்பவே வந்து கலவையான ஒரு கேரக்டர். அ அ டென்ஷன் ஆகுறாரு, அதுக்கப்புறம் சிரிக்கிறார் அப்படின்ற மாரி அவருடைய கேரக்டர் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நல்லா இருந்தது. இதே போல எம்.எஸ். பாஸ்கர் இதுல நடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணன். ஸோ அவங்களலாம் போட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த கேரக்டரே ஒருத்தவங்களுக்கு குடுக்காத ஏதோ ஆங்கில இந்தியனுக்கு குடுக்க வேண்டிய கேரக்டர் மாரி ஒரு கேரக்டர் குடுத்து ரொம்ப அவங்களே வந்து சைலன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவருடைய கேரக்டர் வந்து இதுல நெகட்டிவான கேரக்டர்ன்றதால நம்மளுக்கு அது வந்து இன்னும் ஒட்டாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இவங்க எல்லாருமே போட்டு இந்த படத்துல ராஜேஷ் அவர்கள் ஒரு மாரி பண்ணி வச்சிருக்கிறாரு. சரி இந்த படத்துடைய திரைக்கதையாவது நம்மளுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இடைவேளை வரைக்குமே ஹீரோ பண்றது எல்லாமே தப்பாவே முடியுது. ஸோ இடைவேளை வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது ஸோ இந்த ஒரு ஒரு வேலையில போய் சேருவாரு. ஸோ அதெல்லாம் இனிமேல் சரி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்னொரு வேலைல அதுலயும் அதே தப்பு பண்றாரு. திரும்ப ரிட்டர்ன் வராரு. திரும்ப வேற ஒரு வேலைல சேர்றாரு. சரி அங்கேயாவது அவர் திருந்தி அப்புறம் போவாருன்னு பார்த்தா, அங்கேயுமே திரும்ப அதே மாரி ரிட்டர்ன் அடிச்சு, பேக் அடிச்சு, திரும்பவும் அந்த இடைவேளை வரைக்குமே இப்படியே அது வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கிறதால, இதெல்லாம் என்னடா படம் அப்படின்னு மத்தவங்களே வந்து எனக்கு பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்டர்வல்லாம் அதான் பேசுனாங்க. ரொம்ப வேஸ்ட்றா இந்த படம் அப்படின்ற மாரி
சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெயம்ரவியுடைய முந்தைய படங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறுப்பாயிட்டாங்க அந்த படத்தினுடைய திரைக்கதைய பார்த்து. ஸோ இடைவேளை வரைக்குமே இவங்க வந்து திரும்ப திரும்ப அதையே சொல்லி நம்மள இரிட்டேட்டிங் ஆக்கி, அதுக்கப்புறம் வந்து இடைவேளைய வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல வந்து இந்த படத்த பார்க்கவே நெறைய பேருக்கு எண்ணம் இல்லாத போயிடுச்சு. இடைவேளை வரைக்குமே இப்படியே போயிட்டா, அதுக்கப்புறம் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, இவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவுமே அந்த ஒரு கன்டினியூட்டிலயே போவும். ஜெயம் ரவி ஃபீல் பண்ற மாரி தெரியல. யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ, அந்த இடத்துல ஃபீல் பண்ற மாரி தெரியல. கோவப்பட வேண்டிய இடத்துல பூமிக்கு அவங்க வந்து கோவப்படாமலே இருக்கிறாங்க. இந்த கதை அப்படியே போம்போது, அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் இந்த படத்துல கிடைக்குது. இந்த ஸ்பார்க் வந்து இன்டர்வலுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டியது, அது வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா கிடைக்குது. ஸோ அத வச்சாவது திரும்ப வந்து இவங்க சூப்பரான திரைக்கதைய கொண்டு போகாம, திரும்பவும் ஒரு 2, 3 சீன கொண்டு போயிட்டு, திரும்பவும் வானத்த போல மாரி வந்து கொண்டு வந்து, திரும்ப வந்து இவருடைய ராஜேஷுடைய இந்த படத்தினுடைய முன்னாடி பாதியில இருந்த அதே மொக்கையான விஷயங்கள திரும்ப கொண்டு வந்து இந்த படத்த வந்து முடிச்சிருக்கிறாரு. ரொம்ப மோசமான அவருடைய முந்தைய படங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் பண்ணார்ல, அது மாரி இல்லாம கொஞ்சம் டீசென்ட்டா அந்த படம் போயிட்டு முடிஞ்சது. சரி குடுத்த காசுக்கு ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு படத்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்துல பார்த்த ஜெயம் ரவி மாரி ஒரு படத்த நம்ம பார்த்துட்டு வந்தோம். அது மட்டும் தான் பார்த்துட்டு வந்தோம். மத்தபடி படத்த இவர்லாம் வந்து இனிமேல் இப்படிதான் எடுப்பாரு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இது. ராஜேஷ் அவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு படத்த தான் வந்து குடுத்திருக்கிறாரு. தீபாவளிக்காக இந்த படத்துக்கு வந்து கூட்டங்கள் வந்து போகும். மத்தபடி இந்த படத்துல பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ ஜெயம் ரவி அவர்கள் மீண்டுமே வந்து ஒரு நல்ல கதைய தேர்ந்தெடுத்து நடிக்கணும். அதேபோல இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவர் நல்ல படங்கள வந்து கண்டிப்பா பண்ணி மீண்டும் அவருடைய இடத்த வந்து புடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர்லாம் வந்து 20 வருஷத்துக்கு மேல இருக்காரு. 2023, 21 வருஷம் அவர் வந்து இந்த சினிமாவுல இருக்காரு. 2012ல வந்த சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங், எவ்வளோ பெரிய இடம் கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கின்னு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த கதை சூஸ் பண்றதுலேருந்து எல்லாமே தான். அத வந்து அவர் மீண்டும் சூஸ் பண்ணி மிகச்சிறந்த ஒரு தமிழ் சினிமால அவருமே ஒரு சாக்லேட் பாய் மாரிலாம் வலம் வந்தாரு. சந்தோஷ் சுப்ரமணியம் வரும்போதெல்லாம் அவரு எந்த பீக்ல இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து தனி ஒருவனோட அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் அது மாரி படங்கள் அவருக்கு வராம போனதால் தான் இந்த ஒரு நிலை. ஸோ அவர் வந்து மீண்டும் ஒரு நல்ல படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அதேபோல ராஜேஷ் அவர்கள், நீங்க வந்து ஒரு சில சீன்லாம் வந்து வேற மாரி இந்த ஃபர்ஸ்ட்டு சீனே அந்த ஒரு அபார்ட்மெண்ட் சீன்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அத டெவலப் பண்ணியிருக்கலாம். அது மாரி கருத்துள்ள படமா? அதுவும் இல்ல. சரி, ஜாலின்னா ஜாலியா, காமெடியா அப்டின்னா, நீங்க இந்த படத்துல பண்ண எதுவுமே வந்து காமெடியா வந்து தெரியல அப்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ, அதனால வந்து உங்களுக்கு திறமை இருக்கு. நீங்க இன்னும் அ அதாவது இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் இதெல்லாம் வந்து 2ஆம் பாகம் எடுக்க போறதெல்லாம் தகவல் வருது. ஸோ, அந்த படத்துலயாவது நீங்க விட்டத புடிக்கணும். உங்களுக்கு எல்லா ஸ்கோப்பும் இருக்கு. நீங்க வேற மாரியான ஒரு டைரக்டர். ஸோ, மீண்டும் அது மாரி ஒரு படம் எஸ்எம்எஸ் மற்றும் அந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் அதுபோல படத்த மீண்டும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படத்துல மிஸ் ஆனது அடுத்த படத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதேபோல ஹாரிஸ் ஜெயராஜ் அவருடைய மியூசிக் வந்து இந்த படத்துல வேற மாரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இடையில வந்து அவருடைய ஆர்ஆர்லாம் வந்து நல்லாவே இருந்தது. அதுவும் ஒரு மெலோடி சாங் வருது. அதையும் அந்த படத்துல யூஸ் பண்ணாத போயிட்டாங்க. அது வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாரி ஓடுது. அது வந்து ஒட்டாமலே போயிடுச்சு. அந்த பாடலையாவது குடுத்துருக்கலாம். அதையும் வந்து அவங்க குடுக்கல. மொட்டாமிஷி அந்த பாடலும், அந்த டான்ஸும் வந்து வேற லெவலா இருந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் மீண்டும் ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு இந்த ஒரு பாடலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மத்தபடி இந்த படத்துல ஆ வேற மியூசிக்கும் சரி, பாடல்களும் சரி பெருசா ஒர்க் ஆவல. கல்யாண சாங் ஒண்ணு வருது. அது பாடல் மாரியே நம்மளுக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து ஜெயம்ரவியுடைய அந்த பிரதர் படத்துடைய ரிவ்யூ.